அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கத்திரிக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு சூப்பர்பான கத்திரிக்காய் பச்சடி மேரேஜ்லலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் கொஞ்சம் வேர்க்கடலையும் வெள்ளை எள்ளும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட வேண்டாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது கவனமாக ரொம்ப பவுட்ரு பண்ணாமல் கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக வேண்டாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் வச்சுக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீல கத்திரிக்காயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆயில் போட்டுக்கலாம். பேனில் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ளூ கத்திரிக்காவை எல்லாமே இதில் ஆயிலில் நம்ம 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த ஆயில்லையே வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப தனித்தனியாக ஆகாமல் அப்படியே சேர்ந்துட்ருக்கும். அதுவும் நீங்கள் பூச்சி இருக்கான்னு செக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா நம்ம ரொம்ப வதக்காமல் ஓரளவுக்கு நம்ம வதக்கி நம்ம இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேனில் ஆயில் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடுகுளுத்தம் பருப்பு ஆட் பண்ண போகிறோம். அது நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம ஸ்லைஸாக ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மோட்டாவாக வேண்டாம். இந்த மாதிரி ஸ்லைஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம், 1/2 கிலோ ஒரு ப்ளூ கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் நல்லா ஆனியனை ஆயில்லையே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லா கலவையிலையும் நம்ம போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. தனியாத்தூள் ஆட் பண்ணுறோம். இந்த 3 மட்டும் தான் போடுறோம். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடுறோம். இதில் புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம வினிகர்லாம் சேர்க்க போகிறதில்ல. இதே டேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடறோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையோ எள்ளோ அது போடும்போதே நம்மளுக்கு நல்ல அரோமா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அங்கங்கே தெரியுது பாருங்கள். அந்த வேர்க்கடலை எள்ளு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அது நல்லா ஃபீல் ஆகும். நம்மளுக்கு பவுட்ரு பண்ணிவிட்டால் அது ஒரு மாதிரி அந்த கிரேவியோடையே கலந்துடும் அது. அதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது கல்யாணத்துலலாம் செய்வாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நான் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அது கூட இது செம காம்போவாக இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில்